வந்து பாரு எப்படி இருக்குன்னு நம்ம ஹாஸ்பிடல் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஷின்சான் மருத்துவமனைன்னு ஓபன் பண்ற வேண்டியதான். நாளைக்குள்ள ஹாஸ்பிடல் கட்டியே ஆகணும்டா. இல்ல நம்ம கதை அவ்வளவுதான். டேய் 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 ஏன்டா கத்திட்டே இருக்கீங்க? நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்க விடுறீங்களா? கத்தாம இருங்கடா. ஐயா விட்டுருங்கய்யா. ஐயா வலிக்குது, நான் இனி உங்க பக்கமே வரமாட்டேன். ஐயா அடிக்காதீங்க. உன்னை சும்மாவே விடக்கூடாது பங்காளியா. விடாத உன்னை போட்டு இவன் இப்படித்தான் ஆக்ஷன் காமிப்பான். உன்னை நம்பாத. இவன் நான் காரியம் பண்ணிக்கிறான் தெரியுமா? வர குழந்தைங்களெல்லாம் சாக்லேட்டை பிடிங்கி துண்ணுக்குறான். அது மட்டும் இல்லாம 60 வயசு ஆயா காதுல இருந்து கம்பல் ஆட்டையா போட்டுக்கிறான். இதை விட இன்னொன்னு பண்ணிக்கிறான். ஒரு தாத்தா போட்ட கோமன துணியை ஆட்டையா போட்டுக்கிறான். இவனை விடலாமா? போட்டு உன்ன இந்த ரவுடி பசங்க எல்லாம் காலி பண்ணும். இனி இந்த ஊருக்குள்ள ரவுடி நீ எவனுமே இருக்க கூடாதுடா. டேய் உடாதடா அவன. அட்ரா அடி அடில கத்த போறணும். போட்டு அடி 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 பள்ளிக்கா டபால்டு அடி 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 கிரிக்கெட் தான் மங்கல்லே ஆஞ்சர் பிவகாட்டு கரைக்கில பூங்காட்டு ரொம்ப நேரமா போன் அடிச்சு நிறையுது. மாம்சு ஆளைய காணோம். யாருன்னா வந்து போன் எடுப்பாங்கன்னு பார்த்தா ஆளைய காணுமே. மாம்சே எங்க போனான்னு தெரியல. மாம்சே இதோ பாத்தியா? மாம்சே ரொம்ப நேரமா மேல போன் அடிச்சுன்னு கிடையுது. இங்க நான் படுத்துட்டு இருக்கற. ஏந்து வா. ஏன்டா கத்தாம வர மாட்டியாடா? எப்பவுமே ஏதாவது ஒண்ணு கத்திக்கிட்டே வர்றது. ஒண்ணுத்துக்குள்ளனாலும் சும்மா கத்துறது. சும்மாலாம் யாரும் கத்தல. மேல போன் தான் கத்துது. நான் நிம்மதியா பாட்டு கேட்டு இருந்தேன். அதுவும் ஒரு பாட்டு. அந்த பாட்டு நீ கேட்டா ஓ அது என்ன மாதிரி ஒரு பாட்டு தெரியுமா மாம்சு? அதெல்லாம் உனக்கு எங்க தெரியும்? சரி அத்த விடு மாம்சே. மேல போன் கிரிங் கிரிங் வந்து அட்டெண்ட் பண்ணி பேசுவா. அடிங்க கத்திரிக்காய் தலையா. உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? எப்ப வந்தாலும் தெளிவா சொல்றா வந்த விஷயத்தன்ட்டு. அது நான் போன் கிரிங்க. உனக்கு விளக்கம் வர வைக்கணுமா? அதாவது மாம்சு போன் மேல கிரிங் 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 கத்தில இருக்குது. அதான் வந்து நான் கேளு. அட போன் கால தான் நீ கிளிங்கன்றீடா. நான் கூட என்னடா இவ லிங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கானேன்னு பாக்குறேன். லிங்கன்னு சொன்னியடா. டேய் அவன் அடிச்சது போதும். அவனை அனுப்பிச்சு விடுங்கடா. இனி இவன மாதிரி எவனா ரவுடின்னு வந்தா அவனையும் அடிச்சு நம்ம ரவுடி ஆவறடா. அடே சின்சானே போன் எடுத்து யாருன்னு கேட்டியாடா? போன் எடுத்தல யாருன்னு கேக்கல. அதான் உங்களுக்கு இருக்குதுல்ல காலே. நடந்து போய் நீயே கேளு. நமக்கு யார் போன் பண்ணிருப்பா? ஒருவேளை இவனை தூக்கி போட்டு அடிக்கிறது அவனுக்கு ஆளுக்கு தெரிஞ்சு அவனுக்கு நமக்கு போன் பண்ணி மிரட்ட பாக்குறாங்களோ? ரீடைல் பண்ணா தெரிஞ்சிரும் யாருன்ட்டு. ஹலோ, இந்த பக்கம் நானு, அந்த பக்கம் யாருங்க? டாக்டர் மாவனே. நைனா எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன் நைனா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ணிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல. சரி அதான் நம்ம பையனே டாக்டர் ஆச்சே. சரி போயிட்டு உன்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிடலான்னு தான்ப்பா வரேன். வாங்க நர்ஸ், அந்த பேஷண்ட் உள்ள வர சொல்லுங்க. வாங்க ஒரு நிமிஷம். பேஷண்ட் இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நீங்க வாங்க, கிளம்பி வாங்க. டாக்டர் வண்டி. எஸ் டாக்டர் ராஜா. ஐயா டே சின்சானே வாடா. எங்க நைனா வரேன்னு சொல்லிட்டாரு. வா. நில்ல மாம்சே ஓடாத நில்ல. இவன் ஒருத்தன் அவசரத்தை புரிஞ்சுக்காம டேய் அடே அவன் அடிச்சது போ. நிறுத்துங்கடா. இவனுங்க ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் டேய் மண்டை கொண்ட உன்னதாண்டா. ஏய் இவன் அடிக்கிறது போட. இவனால சும்மா அடிச்சுக்கிட்டு அடிச்சியா தூக்கி சொருவணும். எடுத்தியா ஒரே சொருகு. டேய் அந்த சின்ன பையன் அடிச்சுட்டு புளிப்பு கட்டுறியா? இப்பனாத்து வந்து தள்ளி விட்ட நீ. வாய் இல்லையா உனக்கு? வந்து சொல்றது அம்மாவே அதுவா எருமை மாடு மாதிரி வந்து மேல வர. ஏண்டா புளிப்ப காமிடா புளிப்பே. ஆமா, எதுக்கு இப்போ அப்படியே பதறி அடிச்சுன்னு பட்டன்னு வர்ற? ஏதாச்சும் பிரச்சனைன்னா சொல்லு. என்னாச்சு டப்புன்னு சொல்லு. நம்ம இருக்கிறோம். நம்ம 3 பேர் சேர்ந்து முடிச்சிட மாட்டான். பிரச்சனையிலே சாதா பிரச்சனைடா, பெரிய பிரச்சனை. நாளைக்கு நைனா இங்க வராராம். என் நைனா இங்க வராரா? அடா உன் நைனா இங்க வரட்டும். அதுக்குன்னா இப்போ அவரு வந்துட்டு போறாரு. டேய் மறந்துட்டீங்களாடா? அவருக்கு இதெல்லாம் தெரியாது. நான் டாக்டர் நினைச்சிட்டு இருக்காரு. நாளைக்கு செக்கப்புக்கு வராராம் என்கிட்ட. அடா ஆமா, உங்க நைனா இப்போ வந்தாருன்னா என்ன பண்றது? பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. டக்கு நான் சொல்றது அப்படி. சரி டேய் டிரைவரே நீ இங்கே பாத்துக்கோ. டேய் மைக்கிலே நீ நானும் சின்சானு வா. டக்குன்னு போறோம். ஒரு பெரிய பில்டரா பிடிக்கிறோம். டப்புன்னு இந்த வீட்டு மேலே ஒரு ஆஸ்பத்திரியை கட்டுறோம். வாங்கடா. நீ சொல்ற டைமுங்கெல்லாம் பொட்டலம் கூட கட்ட முடியாது. நீ என்னடா ஆஸ்பத்திரி கட்டலான்ற? இதெல்லாம் பாசிபிளா? முடியாதுன்னு நினைச்சா அது முடியாது, முடியும்னு நினைச்சா அது முடியும்டா. இந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் எங்களுக்கும் தெரியும். நான் சொல்றத கேளு, அது முடியாது. அட ஆமா மாம்சே, எப்படி இவ்வளவு வேகமா நம்மளால ஆஸ்பத்திரி கட்ட முடியும்? இதுகெல்லாம் வாய்ப்பே கிடையாது.
நாட் பாசிபிள். வாடா வாடா, பாசிபிளா இல்லையான்ட்டு ட்ரை பண்ணாம பார்த்தா எப்படி தெரியும்? முதல்ல போயிட்டு பேசுவோம், அதுக்கப்புறம் என்னன்றத மத்தத பார்த்துப்போம். முதல்ல போய் கேட்போம்டா, முடியுமா முடியாதுன்றத அப்புறம் முடிவு எடுத்துப்போம். என்ன நான் சொல்றது? அது இப்போ போறோம், ஆஸ்பத்திரியை காட்டுறோம். ஆஸ்பத்திரி கத்த நாங்க போறோம். மாம்சே, ரொம்ப நேரமா சுத்தி சுத்தி போயிடுறமே. கரெக்டான இடத்துக்கு தான். நாத்தி இங்க வந்துடுறான். ஏதோ மண்ணு குழைக்கிற இடம் பழகுது. மண்ணு குழைக்கிற டேய், இவ்வளோ பெரிய மிஷின் இருக்கு. இந்த இடத்த பார்த்துமாடா, அதை பாரு, அப்படியே பாரு, மேலே பாரு, மேலே பாரு, இவ்வளோ பெரிய மிஷின் இருக்கு. இதெல்லாம் பார்த்துமாடா உனக்கு மண்ணு குழைக்கிற மாதிரி இருக்கு. அண்ணே மொட்டனே, எனக்கு ஒரு ஆஸ்பத்திரி காட்டணுனே. அங்க 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 போய் கேளுப்பா. ஆமா மாம்சே, அவரே உன்னை அங்க போய் சொல்றாரு. எது? டேய், அவர் அங்க போய் கேளுன்னு சொன்னாரா? யார்கிட்ட? தோற்காரு. அண்ணா, நாங்க ஒரு ஆஸ்பத்திரி கட்ட போறோம், அதுக்கு அங்க கேட்டது இங்க கேளுன்னாங்க. அதான் நான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். தம்பி, நான் இல்ல, எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் சும்மா வந்தேன். இங்க எல்லாம் அங்க என்ன நிக்கிறாரு பாரு, அவரை போய் கேளு. என்னடா இங்க போனா அங்க போன்றீங்க, அங்க போனா இங்க போன்றீங்க? யார்கிட்ட தான் நான் போய் கேக்குறது? இவங்கிட்ட போய் கேப்போமா? அண்ணா ப்ரோ உன்னதான் ப்ரோ. ஏய் சுடு அவனை சுடு. ஏய் வரான் பாரு, பின்னாடி வரான் பாரு. இங்க ஒருத்தன் காட்டு கத்தின்னு இருக்க. ப்ரோ கேமா ப்ரோ ஆட் இருக்க. ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இப்பெல்லாம் பேசினா வேலைக்கு ஆகாது. அடே, நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். என் பின்னாடி இருக்க யாருன்னு தெரியுமா? அவன் பார்ட் டைம் பைத்தியக்காரன், நான் முழு டைம் பைத்தியக்காரன். பாக்குறியா? யாரா இந்த பைத்தியக்காரன்லாம் உள்ள விட்டுறது? டாய் வெளியே போடா. ஆமா இது தம்பி தெரியாம சொல்லி போட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா தம்பி. மன்னிச்சிரு, என்ன ஒன்னும் பண்ணிடாத, நான் புள்ள குட்டிக்காரன். அப்படி வா வழிக்கு. பயந்துட்டான், அட்டை கத்தியை பார்த்தே பயந்துட்டான். சரி, நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். அந்த பயம் இருக்கணும். டேய், நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும், அதுக்கு நீ தான் வந்து கட்டி தர. கண்டிப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன். ஆனா என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்க. நீங்க சொல்ற மாதிரியே உங்களுக்கு நான் ஆஸ்பத்திரி கட்டி தரேன். என்ன விட்டுடுங்க, நான் புள்ள குட்டிக்காரன். ஐயோ அங்கிள், நீங்க பயப்படாதீங்க. அது வெறும் அடே சும்மாறா, இவன் ஒருத்தன் இவனே மாட்டி விட்டுருவான் பழுகுது. அடே மைக்கில, அவனை கூப்பிட்டு 2 பூமரும் சேர்ந்து கார்ல வாங்க, நான் வேற கார்ல வீட்டுக்கு போறேன். நீங்க போயிட்டே இருங்க வீட்டுக்கு போய் வேலையை ஆரம்பிங்க, அதுக்குள்ள நான் வந்துடுறேன். சரியா? அடே சின்சானே, என்ன வேலை பார்த்துருப்ப தெரியுமா? இன்னத்துக்கு மாட்டி விட்டுருப்ப. வாய் ஒண்ணு கம்னு வர மாட்டேன். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. ஹலோ பாய், எவ்வளோ நேரம் பாய் வெயிட் பண்றது? கார் வேணும் பாய், சீக்கிரம் வாங்க பாய். இருங்க பாய், தம்பி என்னவீங்க பாருங்க பாய். யாருக்காக மாம்சே நம்ம இங்க காத்து நிறுறோம்? அண்ணா இங்க இங்க வாணே. அடே வாடா சின்சானே, தோ இவருக்காக தான் வெயிட் பண்ணது. வாங்கண்ணே. அண்ணே பாய் இறங்குங்க பாய். என்ன பாய் நீங்க உக்காந்துருக்குறீங்க? போயிட்டு வரண்ணே. மனசுல எதுவும் வச்சுக்காதீங்கண்ணே, மன்னிச்சுக்கோங்க பாய். ஆமா, இப்ப எதுக்கு வந்து கார் எடுத்த? எங்க போ மாம்சு? எனக்கு ஒண்ணும் புரியல. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. இப்போ நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அதுவும் என்ன இடத்துக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு என்ன வேணும்? துட்டு வேணும். அடே அந்த மாதிரி கேட்கலடா, உனக்கு புரியல. நான் என்ன சொல்றேன்னா, ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு என்ன மாதிரி தேவை வேணும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நம்ம போய் ஒரு வண்டி வாங்கணும். அதுக்கப்புறம் வண்டி இருக்கு. ஆஹா, தூக்கிற வேண்டியதுதான். நமக்குன்னே நிக்க வச்ச மாதிரி இருக்கு. ஈச்சரு தூக்கு. அதுல ஏதோ பொட்டியா இருக்கு. என்ன பொட்டின்னு தெரியல. இறங்கடா சின்சானே, வா. ஒரே ஒரு திருடன் வரான், வழி விடுங்க. திருடனா? டேய், நான் எங்கடா திருடினேன்? கேட்டு எடுத்துட்டு போறேன்டா. இப்ப பாரு, இதுக்குள்ள இது மேல இருக்கிறதுல சிமெண்ட் மூட்டைடா சின்சானே. இத தாண்டா தேடி வந்தேன். ஆஹா, சிமெண்ட் மூட்டையா கிடைச்சிருச்சு. ஏன் மாம்சு, எல்லா வண்டியும் விட்டுட்டு இந்த வண்டியை எடுத்ததுக்கான காரணம் என்ன? அதுவா, 4 வண்டியில 2 வண்டி காலியா இருந்துச்சு. இந்த வண்டியில சிமெண்ட் ஆல்ரெடி ஏத்தி இருந்துச்சு. சரி, ஏத்தி வச்சிருக்காங்க, நமக்காண்டியே வச்ச மாதிரி இருந்துச்சு, அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓ மை காட், வாட் a எக்ஸிபிஷன் மாம்சு. வாட் எக்ஸிபிஷனா? அதான் மாம்சே, அத பத்தி சொல்லுவாங்க. எக்ஸ்பிளனேஷன். வாட் எக்ஸ்பிளனேஷன் மாம்சு. இன்னமா சமாளிக்கிற பாரு. யாரவனா ஏமாத்தலாம், ஆனா இந்த சின்சான் நோகாராவை ஏமாத்தவே முடியாது. யாரு இவன்? சிமெண்ட் திருடி போறானே. இவனோட சிமெண்ட் போல அசால்ட்டா போறானே. அடிச்சு ஓட்டு. ஏத்து. ஆமா மாம்சு, சிமெண்ட் மூட்டைலாம் எடுத்தாச்சு, கம்பி அதெல்லாம். அதுக்குதான் மைக்கேல் இருக்கானே, மைக்கேல் பார்த்து போண்டா. நம்ம சிமெண்ட் மூட்டை எடுத்துட்டு வந்து இறக்கணுமா, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான பொருள் எடுத்துட்டு வந்தாலே வேலை முடிஞ்சுது. டேய் டிரைவரே, உங்களுக்கு காது கேக்குதானு தெரியலையா? டேய் டிரைவரே, அடே சின்சானே, போய் அவனை கூப்பிட்டு வாடா. கீழே இறங்கி நின்றுட்டே இருக்காத. காது கேக்குதா இல்லையான்னு தெரியல. டேய் டிரைவரே, வெளியே வாடா. செவுட்டு பயலுக்கு காதே கேட்க மாட்டேங்குது. அடே டிரைவரே, வெளில வாடா. கேட்காத காதுக்கு ஹெட்செட், பகடா தூளாத பல்செட்டு. அடங்க வெளியே வாடா. உன்னத்தாண்டா தேட்டு இருந்தேன்.
காது கேக்குதா இல்லையா? இந்த சிமெண்ட் மூட்டையெல்லாம் இறக்கணுன்றது யோனார கூப்பிட்டுருக்கேன். நீ மாட்டு உள்ளே இருக்கிற பிளேவோடு அது இதுன்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. வா வந்து ஒரு கைப்பிடி, நீ என் கூட சேர்ந்து பிடிச்சாதான் தூக்கி இறக்க முடியும். வா வா. ஏற்கனவே 3 நாளா மூச்சு பிடிச்சிட பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு மூச்சு புடி மாத்திரை வாங்கி போட்டுனுக்கிறேன். இதுல நீ ஒருத்தன் வந்து இத்த தூக்கு அத்த தூக்குனா ஏண்டா போய் என்ன பண்ணு வரும்போது மெடி இல்ல மூச்சு பிடிக்கிற மாத்திரை வாங்கணும், அப்பதான் வேலை செய்ய முடியும். மைக்கேல் கம்பி அது இதுன்னு ஆளை கூப்பிட்டு வருவான்டா. வந்த உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க சரியா? எங்க நைனா வர்றதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல கட்டுறோம். சிஞ்சானே வா வா, அடுத்து போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான பொருள் அப்புறம் மருந்து இன்னும் நிறைய வேலை இருக்கு நமக்கு. நான் போயிட்டு ஹாஸ்பிட்டல் மேல இருந்து அப்படியே தூக்கி உனக்கு கேட்ச் போடுவேனா, நீ கீழ இருந்து கேட்ச் பிடிக்கிறியா? ஓ அப்ப நம்ம அங்க போய் பால் கேட்ச் விளையாட போறோமா? சரி சரி, நீ தூக்கி போடு எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. புடிங்கிருப்ப போட. இன்னைக்கு தெரியும் மாம்சே நான் எவ்வளவு பெரிய கிரிக்கெட் பிளேயர்ன்ட்டு. இப்ப நீ தூக்கி போறதை எப்படி பிடிக்கிற மட்டும் பாரு. இன்னைக்கு இந்த சின்சான் பையன் எப்படி பிடிக்கிறான்றத பாக்குறேனே. இவ்வளோ பெரிய பெட்டை தூக்கின்னு போய் போட போறேன். தலைகாணி சைஸ் இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பெட்டை தூக்கி போட்டா கேட்ச் பிடிப்பாரு அவர். கேட்ச் தலைகாணி தூக்கி போட்டா கூட தலைகாணி சைஸ் தான் இருப்பான். தூக்கி போடுறேன் பாரு இன்னைக்கு. அடே சின்சானே, இப்போ நான் தூக்கி போடுறேன், நீ பிடிக்கிறடா இந்த பெட்டை. இந்த பெட்டை தூக்கி போட்ட உடனே நீ பிடிக்கல. இந்தா என்னடா பிடிக்கிறேன்ட்டு விட்ட, இன்னொரு பெட் வருது பாரு, இந்தா பிடிச்சிக்கோ. சின்சானே புடுறா. ஏன்டா மண்டையா அவ்வளோ பேசுனேன் பிடிப்பேன் அப்படி இப்படின்ட்டு கடைசி வரைக்கும் ஒரு பெட்டை கூட பிடிக்கலையாடா நீ? நீ கை தூக்கி போட்ட பெட் தூக்கி எங்கேயா போட்ட புடினா எப்படி பிடிப்பாங்க? பிடிக்கணும்டா, ஸ்பைடர்மேன் மாதிரி வலை விட்டு பிடிக்கணும். எனக்கு வலை போட்டு தூண்டில்ல மீனே பிடிக்க தெரியாது. இதுல நான் எங்க இருந்து அதை பிடிக்கிறதுக்கு? சோப்பு கலர் சொக்கா போட்டா நான் ஸ்பைடர் மேனா? என்ன மாம்சே நீ சுத்தல உனக்கு மண்ணில மூளையா இல்ல? நீ பேசுறதெல்லாம் சரியா கிடையாது மாம்சே. திருட்டு பயலே திருடின்னு போறான் ஆஸ்பத்திரியில இருந்து பெட்ட இவன் தான் எடுத்துன்னு போறான். திருட்டு பயலே. அரே மாம்சு, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நம்ம இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போறோமே, அங்க போன உடனே ஆஸ்பத்திரியும் இல்ல ஒண்ணும் இல்லன்ட்டு எல்லாம் காசு லவுடின்னு ஓடினால என்ன பண்ணுவோம்? அது ஏன்டா ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ண மாட்டேற? எப்பவுமே எப்ப பார்த்தாலும் இது நடந்தா எப்படி ஆயிடும் அது நடந்தா இப்ப போயிட்டு இருக்கோம். நேரா போய் இந்த கார்ல விட்டா எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும்? சரி மாம்சே, இனிமேல்ன்ட்டு நான் எப்படி யோசிக்கிறேன்னு மட்டும் பாரு. இனிமேலியா யோசனை பூராமே எதுல இருக்கும்னா கெட்ட விஷயம் அந்த அது மாதிரி எதுவுமே இதுவா இருக்காது. எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும். பண்ணுப்பா பண்ணு, நீ நல்லா நெகட்டிவாவே பண்ணு. இவன் எங்க போற சின்சானே மேல பேர் தெரியுது. நம்ம ஹாஸ்பிட்டல் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் அங்க பாறா, என்னமோ சொன்னா கட்டியிருக்க மாட்டாங்கட்டு. இங்க பாரு நம்ம ஹாஸ்பிட்டல் பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. அட ஆமா மாம்சே, பயங்கரமா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே. பயங்கர ஸ்பீடா கட்டிட்டாங்களே. இங்க போறா. ஐயோ சின்சானே மேல வா. இங்க வந்து பாரு எப்படி இருக்குன்னு நம்ம ஹாஸ்பிட்டல். பயங்கரமா இருக்குடா. பயங்கரமா இருக்கு மாம்சு. ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சின்சான் மருத்துவமனைன்னு ஓபன் பண்ற வேண்டியதான். அட்டாய் அந்த லூசு பையன் வந்தானா வளவளன்னு கத்துவான். சீக்கிரம் வேலையை முடியும்டா. அண்ணா கொத்தனார் அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா சிமெண்ட் எல்லாம் எடுத்து பூசுவா. தம்பி எட்டா கவுத்தெல்லாம் பண்ணா இழிஞ்சு ஊந்துடும் சரியா? அண்ணா உங்களுக்கு புரியாதுண்ணே, நான் எதுக்கு சொல்றேன்ட்டு. நாங்க எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கோம்னா என் ஃப்ரெண்டு வருவான். அவன் கடையில் வைப்பாங்க சுண்டலு. அவன் ஒரு மெண்டல். ஆகட்டும் சீக்கிரம் வேலையை முடிங்க. கட்டுங்க. ஏண்டா டேய் யாரை பாத்துறா? டேய் உன்ன தாண்டா இல்லடா. ஏண்டா மைக்கில யாரை பாத்துறா மெண்டல்ன்ற பைத்தியக்காரன்றீங்க? ஏண்டா ஒருத்தன் ஆள் இல்லனா என்னடா பேசுறீங்க? பங்க நான் ஒன்னும் சொல்லல, நான் சும்மா பேசிட்டு இருந்தேன். ஆமா மாம்சே, அவங்க ஒண்ணு சொல்லவே இல்ல. எனக்கு தெரியும், நான் நம்புறேன். ஹாஸ்பிட்டல் வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. டேய் நம்ம நாளைக்குள்ள ஹாஸ்பிட்டல் திறந்தே ஆகணும். ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்குள்ள ஹாஸ்பிட்டல் கட்டி ஆகணும்டா. இல்ல நம்ம கதை அவ்வளவுதான். சரி நீங்க அப்படியே கட்டிட்டு இருங்க. நானும் செஞ்சானு போயிட்டு தேவையான மருந்து அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறோம். கீழே பெட்லாம் இருக்கு பாரு, அப்படியே இறக்கி போட்டு போறேன். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பெட்டெல்லாம் உள்ளே ஏத்துறீங்கடா. டேய் சொன்ன வேலையை மறந்துட போறீங்க. பெட்டு எல்லாத்தையும் மேலே ஏத்துறீங்க, ஃபுல்லாத்தையும் கட்டி முடிச்சிருங்க. நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன்டா. உங்களை தாண்டா செவிட்டு பசங்களா. டேய் அட்டா நீ போட்டா எங்களுக்கு எல்லாம் தெரியும். இவன் ஒருத்தான் வளன்னு பேசிக்கினா கிளம்பு. மாமா எங்க போறோம்? மாம்சா இவன் எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிறான். ஆனா அவனா பேண்ட் உள்ள கருப்பாம்பூச்சி போன மாதிரி புசுக்கு ஓட ஆரம்பிச்சிடறான். மாம்சு இப்ப எங்க போயினுறான்? அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்னா அதுக்கு தேவையான பொருளா வேணும் இல்லையா? முக்கியமா நமக்கு தேவையான பொருளே மருந்து மாத்திரை. அது இல்லாம என்ன பண்றது? சரி இப்ப அந்த மருந்து மாத்திரையை நம்ம என்ன பண்ண போறோம்? அதுவா அது போயிட்டு ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வர போறோம்டா. எது நம்ம அதுவும் போயிட்டு வாங்கிட்டு சரி அதுலயும் வாங்கிடும். நான் நம்புறேன். நீங்களும் நம்புறீங்களா? நம்புங்க இவரு வாங்கிட்டு வந்துருவாரு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. அடே இங்க ஒரு ஃப்ளைட் இருக்கு, அந்த ஃப்ளைட்ல தான் நம்ம எடுக்க போறோம். சரியா? நான் சொல்றது ஞாபகம் வச்சுக்கடா. என்ன நடந்தாலும் இந்த வண்டியை விட்டு நீ இறங்க கூடாது.
ஈச்சர்ல உக்காந்துருக்க சரியா? இந்த இடத்த விட்டு இறங்கிடாத. ஐயம்மா இறங்கிடாதரா. இறங்குனா அப்புறம் பாத்துக்கோ, உன்னை ஏத்துறதா இல்ல அதை ஏத்துறதான்னு தெரியாம குழம்பிடுவேன். கவலைப்படாத மாம்சே, இறங்கல மாட்டேன். போ போ போ. ஐ இந்த ஹெலிகாப்டர் தானா? ஹெலிகாப்டர் ஏரோப்ளேனா? சரி ஏதோ ஒண்ணு. அடே சின்சான், எக்காரணத்தை கொண்டு கீழே இறங்கிடாத. உள்ள நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாம்சே மாம்சே ஓடறா 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 ஓடறா. வா 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 ஓடறா ஓடறா ஓடறா. சுறா சுறா சுறா. அப்படிதான் போடே. சார் ஐ ரிப்பீட், ஓவர் ஐ ரிப்பீட். இங்க யாரோ ஒருத்த வந்து எல்லாரையும் தாக்கிட்டு இருக்கா. ஐ ரிப்பீட், இங்க பெரிய பிரச்சனை சார். இங்க உடனே ஹெல்ப் தேவை சார். வாங்க வாங்க. அரே மாம்சே, தீபாவளிக்கு துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி சும்மா சுடு சுடு விளையாடுறீங்க. அம்மா ஏ மாம்சே பயமாகுது. டேய் இங்க யாரா? நான் வர வரைக்கும் இறங்கிடாத, சொல்றதை கேளு சரியா? எல்லாரும் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். தோர்த்து இருக்கா, இந்த வாங்கிக்கோ. ஐயோப்பா சுட்டுட்டேன். எல்லாரையும் முடிச்சாச்சு. இப்போ இங்க இருந்து இதை எடுத்துட்டு போயிட வேண்டியதா டக் டக்குன்ட்டு. இங்க எப்பாடி என்ன இவ்வளோ மருந்து இருக்கு? இல்லை என்ன மருந்துன்னு கூட தெரியல. என்னது இது? என்னென்னமோ இருக்கு. இது எப்படி கையாலே தூக்கின்னு போயிடலாமா? ஆமா கையால் தான் எடுத்துன்னு போனோம். ஊசி அது இதுன்னு இருக்கு. என்னென்னமோ இன்னும் டப்பா டப்பாவா இருக்கு. என்னவோ சரி எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். அப்படியே அலையாக்கா தூக்கிட்டு வரவாரு. வந்துட்டா சின்சானே. அவன் வேறு இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஒரு கை பிடிக்கிறதுக்கு ஆள் தொடர்ந்து தான் நல்லா இருக்கும். அடையே வந்து ஒரு கையை புடுறா, கை வலிக்குதுடா. அரே மாம்சு, எனக்கு ஒரு சந்தேகம். இப்படி வந்து ஆட்டையா போட்டுன்னு போறோமே, இதெல்லாம் தப்பு இல்லையா? இப்போ நம்ம எடுக்கிறதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்க? இது எல்லாமே ஆல்ரெடி கடத்தப்பட்ட பொருள். இதே அவனுக்கு கடத்தி தான் எடுத்துட்டு போறானுங்க. அவனுக்கு கிட்ட நம்ம எடுத்துட்டு போறோம். நான் இது ரீல் உரியா? அரே மாம்சு, நீ விட்ட ரீலே அதோ அந்த பிரிட்ஜ் இது பாரு. அந்த பிரிட்ஜ் கிட்ட வரையும் போயிச்சு. அடே இது ரீல் இல்லடா, உண்மையே இவங்க மருந்தெல்லாம் கடத்திட்டு போனாங்க. பசி எடுக்குது மாம்சு. ஏ மாம்சு, எனக்கு பசி எடுக்குது மாம்சே. வர வழியில இங்க நிறுத்தேன்ட்டேன். ஒரு சம்சா கடை இல்ல ஒரு பானிபூரி கடை இல்ல பச்சி கடை ஏதாவது ஒரு கடையை பார்த்து அங்க பாரு. ஆஹா மாம்சே, ஆஸ்பத்திரியா கட்டி முடிச்சிட்டாங்க போலுது. அங்க பாரு, அருமையா இருக்கு. ஆமாண்டா, அதுக்குள்ள முடிச்சிட்டாங்க. அங்க பாரு. அடடா, இங்க இருந்து பார்க்கவே பயங்கரமா இருக்கே. ஆமா மாம்சு, பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஷின்சான் நான் இது என்னையா மாத்தி போட்டீங்க? காலைல இருந்து உங்க கூட எவ்வளவு நேரம் சுத்தி இருந்திருப்பேன். ஷின்சான் மருத்துவமனைன்னு போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி போட்டீங்களா? என் பேரையே காணோம். என் பேர் போடல, அப்புறம் பாத்துக்கோ உங்க நைனா வண்ட நாளைக்கு நான் போட்டு குத்துருவேன். டேய் சும்மா டேய், அந்த மாதிரி தான் எதனா பண்ற போற. இவ்வளவு கஷ்டப்படுறதே அதுக்குதான். இங்க பாரு, ஹாஸ்பிட்டல் ரெடி ஆயிடுச்சு. இவனுங்க ரெண்டு பேரும் எங்க போனானுங்க தெரியல. டே மைக்கிலே எங்க தூரம் இருக்கானா? டே மைக்கிலே, உன்னை அங்க தேடிட்டு இருந்தா இங்க என்னடா பண்றீங்க? எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா? எல்லாம் கரெக்டா நடக்குது இல்ல? நான் மத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஆமா நாளைக்கு உங்க நைனா எப்போ வர்றாரு? நாளைக்கு காலைல ரயில்வே ஸ்டேஷன் போனா அவரை கூட்டு வந்துடலாம். நீ என்ன பண்ணு, நான் நாளைக்கு காலைல இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கேன். நீ நேரா போய் அவரை கூட்டு வந்துரு. நான் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் அப்படியே டாக்டரா இருக்க மாதிரியே காமிச்சிக்கிறேன். நீ அப்படியே கூட்டு வந்துரு. சரி நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அதெல்லாம் சரி, ஆஸ்பத்திரி வேலை முடிஞ்சுதான்னு கேளு. வெளியே இருந்து பாக்கிறதுக்கு இப்படி இருந்து இவங்க டேபிளுக்கு எல்லாம் போடாம அப்படியே விட்டுருந்தாங்கன்னா நீ தான் மாட்டோ மாம்சே. போய் செக் பண்ணு போ. ஆமாண்டா மண்டையா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். டே மைக்கிலே வாடா என் கூட. இவனுங்க வேலையெல்லாம் கரெக்டா பாத்துருக்காங்களான்னு தெரியல. அந்த இது போடணும் அது போடணும் எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். டேய் என்னடா இங்க வரைக்கும் எதுவுமே இல்ல, சாதா வீடு மாதிரி தான் இருக்கு. எதனா பண்ணிருக்கீங்களா இல்லையா? டாய் மேல போ, அதுக்கப்புறம் தான் உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. இதோ பாரு போ. இதெல்லாம் போயின்னு இல்ல. 2ஆம் நம்பரா 3ஆம் நம்பரா? 2ஆம் நம்பர்னா 2ஆம் மாடி. ஓஹோ, இது லிஃப்டாடா இது. நான் கூட என்னடா இது ரெண்டு என்னவோ எழுதி வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். இப்பதான் புரியுது. இப்போ நம்ம 2ஆவது மாடிக்கும் போது போவோம். இந்தா வந்துட்டல, ஒரு டாக்டர் வந்துட்டு இருக்கா. டேய் வேர் இஸ் மை டாக்டர்? சி வேர் இஸ் தப்பா சொல்றேனே. வேர் இஸ் மை பேஷண்ட்? ஆமா டாக்டர், வேர் இஸ் மை டேய் பேஷண்ட். நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல போக பார்த்தா இப்படியே பேஷண்ட் ஆயிடும் போல இது. டேய் அங்க என்னடா பண்றீங்க? ஜூஸ் டப்பாண்டா? அது ஒண்ணும் இல்ல, காசு போட்டா ஜூஸ் வரும் நாங்கடா. ஆனா கடைசியில என் பின்னாடி ஒரு மூசு தான் வந்துடுது. பேசுறா டேய் பேசுறா, எவ்வளவு பேச முடியுமோ பேசுறா. நாளைக்கு நீ தான்டா பேஷண்ட். இருக்கு உனக்கு நாளைக்கு. இரு என்ன நக்கலா பேசுற? இரு உனக்கு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலையா? இங்க வேர் இஸ் மை பேஷண்ட்? ஐம் டாக்டர். டேய் டாக்டர் வந்துட்டு இருக்கடா. பேஷண்ட் யாரா வாங்கடா. ஒரு பேஷண்ட் இல்லைன்னா சந்தேகம் ஆயிடுமே. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். அடாடாடாடா பயங்கரமா இருக்கே. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கட்டி வச்சிருக்காங்க. தத்ரூபமா இதை பார்த்தா அச்சசல்டா. ஐயா ரொம்ப இங்கே பாருங்க அக்கா. ஆஹா உள்ள என்னமோ போண்டா கிட்டாலாம் போட்டு வச்சிருக்கானுங்க. இதை கொஞ்சம் எடுக்க சொல்லணும். இங்கே பாருங்க. அடாடாடா தட்டுறது அது தள்ளிட்டு போகிறதுக்கு வண்டி. இது என்ன ரூமு? அடா கிளீனிங்க்கா? ஆமாம் இந்த ரூமு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஏன்னா இதான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. அங்கெல்லாம் வச்சா மாட்டிப்போம். இந்த ரூமில் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியது தான். வேர் இஸ் மை பேஷண்ட் யாரா இருந்தால் வாங்கடா. டேய் உங்களை ஆப்ரேஷன் பண்ணி செக் பண்ண போகிறான். சீக்கிரம் வாங்கடா. டேய் வேர் இஸ் மை பேஷண்ட்? ஐம் டாக்டர்.
அப்பாடா ஒரு வழியா எப்படியோ ஹாஸ்பிட்டல் ரெடி ஆயிடுச்சு. The next morning. நானும் ரொம்ப நேரமா நின்னுறேன். பிராங்க்லினோட நைனா ஆளையா காணோம். நைனா நைனா எங்க இருக்கிறீங்க நைனா? என் மகன் எங்க இருக்கான்னு தெரியல. என் மகனோட ஃப்ரெண்டு மாதிரி இருக்கு. மைக்கேல் வந்துட்டியாப்பா? வந்துட்டியா? மைக்கேல் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? தாத்தா தாடி ஓயோட கையில தாத்தாய் நல்லா இருக்கிற தாத்தாய். வாங்க வாங்க வந்து கார்ல குந்துங்க. வாங்க வந்து ஏறிக்கோங்க. தாத்தா 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 பொடி கூடு. தாத்தா தாத்தா தை தாத்தா வேட்டில நெய் மோந்து பார்த்தா. ஏய் படவா, யாரு தாத்தா சொல்ற? தாத்தாலாம் கிடையாது, நான் உனக்கு பெரியப்பா. இல்ல இல்ல தாத்தா தான் நீங்க. தாத்தா தாத்தா தை தாத்தா. இங்க பாருங்க, இதுதான் உங்க பையனோட ஆஸ்பத்திரி. எப்படி பிரம்மாண்டமா இருக்குதா? இதான் உங்க பிள்ளையோட ஆஸ்பத்திரி. பாருங்க சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கியப்பா. சூப்பரா இருக்கு. இறங்கி வாங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் காட்டுறேன். இன்னும் பயங்கரமா பல பல விஷயம்லாம் உள்ள இருக்குது. வாங்க வாங்க, உங்க பையன் உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. ஏம்பா கைத்தாங்களா கூட்டுன்னு பாப்பா. வயசானவன இப்படி நீ மான்னு படிக்கிட்டு இருக்க. ஊந்துட போறேன்பா. என்ன கைத்தாங்களா புடிச்சுன்னு பாப்பா மேல. வாங்க வாங்க, இனிமே நடக்க வேணாம், லிப்ட்ல போயிடலாம். வாங்க வாங்க, தோ உட்காந்து இருக்காங்கல்ல, இவங்களாம் தான் உங்க பையனுக்கிட்ட வந்திருக்கிற பேஷண்ட். அப்புறம் இவங்க 2 பேரும் தான் ரிசப்ஷனிஸ்ட். அப்புறம் இவரு தான் நம்ம டாக்டர் பிராங்க்லினோட அப்பா. என் பையனை பார்க்கணும்பா. இப்ப என் பையனை பார்த்தாகணும். சரி, இப்போ உங்க பையனை பார்க்க முடியாது. ஏன்னா உங்க பையன் இப்போ ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காரு. அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு சார். இல்ல என் பையனை நான் பார்த்தே ஆகணும். மகனே யாரையுமே காணோம். மகனே என்னால நடக்க முடியல. மகனே என் பையனை காணோம். நீங்க இங்க இருங்க, அவன் இங்க இல்ல. நான் அவங்க வேற இடத்துல இருக்கிறான். நான் போய் அவனை கூட்டின்னு வரேன். நீங்க இங்க இருங்க. ஐயா அடாய் சின்சானே, எங்கடா அவன்? மகனே என்ன என் மகனை காணோம்? பிராங்க்லின் எங்க இருக்க மகனே? தம்பிங்களா, யாருப்பா நீங்க? ஓ ஆஸ்பத்திரிக்கு வந்துருக்கீங்களா? தம்பி உங்களுக்கு என்னாச்சு? தாத்தா, நேத்து ரோட்ல நான் தான் பையன் தான் தாத்தா, நாய் கடிச்சிச்சு. அடாய் உளறி தொலைச்சிடாதீங்கடா, என் தங்கச்சியா நாய் கச்சிச்சுப்பா. அடாய் உளறாத. தம்பி மஞ்சள் சொக்க தம்பி, உங்களுக்கு என்னாச்சு? என் பையன் தான் டாக்டரு. சொல்லுங்க, உங்களுக்கு நான் வைத்தியம் பார்க்க சொல்றேன். தாத்தா எடுங்க, நல்லா தும்பல் வந்துடுது. அதனால இங்க வந்துடுற. என் பையன் எங்கப்பா? என் பையனை பார்த்தே ஆகணும். தாத்தா எனக்கு தெரியும் உங்க பையன் எங்கன்ட்டு. உங்க பையன் அந்த ரூமுக்குள்ள தாங்கறான். எந்த ரூம்லப்பா? அதுவா, வாங்க வாங்க நான் கூட்டிட்டு போறேன். தோ பாருங்க, இந்த ரூமுக்குள்ள தான். மாம்சே, உங்க நைனா வந்துக்கறாரு. வெளிய வா மாம்சே, வெளிய தான் நிக்கறாரு. வா வா. ஐயோ வெளியே வேற நிக்கிறாரு போலயே. இந்த சின்சான் பையன் இந்த நான்னு பார்த்து கோத்து விட்டுருவா. டேய் அடேய் டிரைவர் கத்துறா. டேய் கத்துறா, அப்பதான் ஆபரேஷன் நடக்க போறே. கத்துறா. ஐயோ அம்மா, குழந்தை பிறக்க போகுது. ஐயோ அம்மா. அப்படி இல்லடா, இப்போ உனக்கு வந்து பைல்ஸ்னு வச்சுக்கோ. இப்போ உனக்கு நான் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எப்படி வழியில கத்துவா? அது மாதிரி கத்துறா, அப்பதான் நான் வெளியே நம்புவாங்க. கத்துறா. அரே மாம்சே, என்ன உள்ள இருந்து புகையா வருது? பாம் போட்டு விளையாடுறியா? கத்துறா. அதோ ஒண்ணு இல்லடா, ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. அதோ முடிய போகுது. அதோ வந்துட்டேன். தாத்தா அவரே ஆபரேஷன் பண்ணுகிறாரா? ஆபரேஷன். அதனால கொஞ்ச நேரம் ஆகும், வந்துருவாரு. இருங்கோ. டேய் கத்துறது போதுடா, கொஞ்ச நேரம் கம்னுடா. தூர்காரா நைனா, எப்படி நான் வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து. இங்க வாங்கன்னா வர மாட்டீங்க. உங்களை அப்பயே சொன்னேன். நல்லா இருக்கீங்களா? நைனா ட்ரெஸ் மூச்சு மூட்டுதா. வாங்க நைனா, உங்களை ஹாஸ்பிட்டல் சுத்தி காமிக்கிற வாங்க. தோ இப்படி வந்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 3வது ஃப்ளோருக்கு போறோம். 3வது ஃப்ளோர் வரைக்கும் பார்த்தீங்களா? இது ஒரு ஆப்ரேஷன் இடம். இங்க நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. கீழே மட்டும் நம்மளோட ஸ்பெஷல் இடம். அங்க வந்து நான் தான் இங்க ஸ்பெஷலிஸ்ட். தெரியுமில்ல? ஆமாப்பா நிறைய பேர் சொன்னாங்க நீ தான் இங்க பெரிய டாக்டராமே. ரொம்ப சந்தோஷம்பா நைனாக்கு. இங்க பாரு எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி என் பையனுக்கு. நான் தான் பெரிய டாக்டர். ஆமாமா நான் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இப்பதான் உன்னை நினைச்சாலே பெத்த வயிறு பத்திச்ச கொழுந்து எரியுதுப்பா. உண்மை தெரிஞ்சதுன்னா உண்மையிலே பத்தி நிறையும்.
வாங்க வாங்க, இதானேண்ணா பாத்துட்டீங்களா? இதான் நம்ம ஆஸ்பத்திரி. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அவர் வந்து பாத்துப்பாரு. ஏன்டா நீ பார்க்க மாட்டியா? நான் பார்த்தா திரும்பி உங்களை பார்க்க முடியாது. நீங்க வேற உண்மையை சொல்ற போறேன். அது ஒண்ணும் இல்லைண்ணா, அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து உங்களுக்காக வர வைக்கிறேன். அதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் வரும் அனைத்து காட்சிகளும் கற்பனையே, இது சும்மா ஃபன்னுக்காக எடுக்கப்பட்டது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இன்னொரு சந்திக்கிறேன். வர்ட்டா பாய்.